ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். கிஸ் பண்ண மூமெண்ட்டெல்லாம் ஆரம்பிட்டுட்டுங்கிற மாரி டென்ஷன்லைக்கு நம்ம ஏதாவது பேச போயிட்டே இன்னும் யாரும் பனிஷ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாரி கொஞ்சம் நர்வஸ்லேயே நின்னா ஜின்னுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்கு கூட ஐஸ்லாம் ஃபுல்லாக கலங்கி டீரியே வந்துருச்சு. ஜின்னோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஹயாங் அடு வந்து எனக்கு கிஸ் பண்ணானா அந்த மூமெண்ட்டா ஹயாங் பாட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னது கேட்டு ஜின்னு ரொம்ப ஷாக்கானா. பக்கத்தில் நிற்கிற ஜிமினா, சுகா, ஃபிலிக்ஸு, ஜேகப்போ அவ்வளோ பேர் இதை கேட்டு ஷாக் ஆகி என்ன கிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் அவன்கிட்ட பிக்கிஸ் கேட்டேன். அவன் எனக்கு பிக்கிஸ் பண்ணாடுடா ஹயாங் பாட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் கயாங் டேயை ரொம்ப ஹேட் பண்ண மாதிரி தெரியுது. ப்ளீஸ் ஏதாவது பேசி டேயை எங்கேருந்து சேவ் பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட ஹெல்ப் கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். இது வரைக்கும் சுகாவுக்கு தெரியாதுல்ல, ஏன் ஆரம் அடித்தானுங்கிறது தெரியாதுல்ல. இப்போ தெரிஞ்சிருச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு. சுகா டக்குன்னு நம்ம மிஸ்ஸஸ் கிம் பக்கத்தில் வந்துட்டு எதுக்காக ஹயாங் இந்த மாதிரி டே அடிச்சிங்க? எதுக்காக அடிச்சிங்க பாருங்கள், எப்போ பட்டாலும் நீங்கள் லைட்டாக தானே பனிஷ் பண்ணுவீங்க, இன்றைக்கி என்ன இந்த மாதிரி பனிஷ் பண்ணியிருக்கீங்க? அவன் தான் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காம்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? என் பேபி பாவம், பேபியோட சிக்ஸ் என்ன மாதிரி வீங்கிருக்கு பாருங்கள். ஐஸ் கியூப்ஸ் எடுத்துவாங்க, டேயோட சிக்ஸில் வைங்க, டே நேராக ரூம் கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து டேயை தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணான். சுகாவை பிடிச்சி நம்ம ஆரம் தள்ளி விடுறாரு. அமைதியாக அங்கே நிற்கிற டேயாங் என்ன பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவம் கட்டம் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு நம்ம ஆரம்பிக்கிட்டையே ஃபைட் பண்ணதுக்கு என்ட்ராகிறாரு. என்னட்டையே பயமுடுத்துட்டார்ல, ஒரு ஸ்லாப்புக்கே ஜிக்ஸ் விங்கிருச்சு. இன்னும் எதுவும் பனிஷ் பண்ணிடுவானுங்கிற பயத்தில் ஜொங்குக்கு ஆரம்பிக்கிட்டேன்றான்னா ஜின்னு நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக காட்டணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சா ஹயாங் ப்ளீஸ் நீயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கு ஜின்னை நோட் பண்ணால் நம்ம டேடாம் நான் எதுவுமே பண்ணல ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் திரும்பவும் ஒரு சிலாப்பிள்மா இந்த மாதிரி விழுந்தா பாய்ஸஸ் எல்லாரும் அதாவது ஜிமினா ஜின்னுங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஆரம்பிக்கிட்ட இருந்து டேயை பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரித்தா அடே ஹவுஸ்குள்ள என்ட்ராகிற மிஸ்ஸஸ் கிம் அதாவது டேயோட டேடி என்ட்ராகி இந்த மாதிரி அடிக்கிறத பாட்டி என்ன திமிருந்தா அவனை ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி டேடு கட்டி நம்ம பனிஷ் பண்ணி ரொம்ப ஹாஷாக திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்ன என் சண்டை இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க, இங்கே பாரு ஆரம் அவன் நீ மார்க்கை ஸ்கோர் பண்ணலன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கான். சும்மா எதுக்கு என் சண்டை அடிக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காடா, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டுனா அவன் ரூம்குள்ளே என்ன பண்ணானுங்கிறத அவங்ககிட்ட நீங்களே கேளுங்கங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ரூம்குள்ளே என்னடா பண்ணி தொலைச்சோனுங்கிற மாதிரி டேடும் மாமும் நோட் பண்ணோம். டேக் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஏடு பண்ணுன்னு தெரியல, நம்ம ஜொங்கு கொண்டு சொல்லாடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ டேயை பாட்டு சொல்லாடானுங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம டே வந்து பேரண்ட்ஸ் 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன், நானும் ஜங்குக்கும் கிட்டத்தட்ட 7 மந்தாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொன்னதை கேட்டு நம்ம இன்னும் கோவமாகி என்ன திமிரண்டா இந்த மாதிரி இப்படி ஓப்பனாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பனிஷ் பண்ண போனால் பாய்ஸஸ் எல்லோரும் டேக்கிட்டேருந்து பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தான் ஜங்குக்கு தான் என்ன பண்ண ஏடு பண்ணன்னு தெரியாமல் டென்ஷன்ல நின்னா ஜங்குக்கு என்ன ஒரு ப்ராப்ளத்தையும் பெருசாக்கிற கூடாதுன்னு ஜங்குக்கு கிரிப்போ நம்ம ஜின்னு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஹயாங் என்னை விடு நானே போய் ஹயாங்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ வாயை முடிட்டு சும்மா நின்னாலே ப்ராப்ளம் சீக்கிரம் ஆகிரும். நீ போய் பேசினா 2 பேரும் அதாவது ஜங்குக்குமே பெரிய ஃபைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஜின்னு இந்த மாதிரி ஜங்குக்கு பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா பேரண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்லிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் நாங்கள் 2 பேருமே ட்ரூவாக லவ் பண்ணுறோம், எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொன்னால் டென்ஷன் ஆகி லவ் மட்டுமாடா பண்ண, ரூம்குள்ளே என்ன பண்ண உங்களோட செல்ல பையன் அந்த ஜங்குக்கு கிஸ் பண்ணானுங்கிற மாதிரி சொல்லிடுவாரா. இந்த மாதிரி சொன்னது கேட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் ஷாக் ஆனால் ஒன்றை பனிஷ் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீ ஹவுஸுக்கு வரக்கூடாது, முதல்ல ஹவுஸை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி
ஜங்குக்கு பாட்டு கட்டு வரா இந்த மாதிரி கட்டுனா ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஆரம் இந்த மாதிரி பேசுகிற? எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. வாயை மூடு ஜின், வாயை மூடு. இங்கே பாரு ஜின், தேவையில்லாமல் இதில் நீ தலையிட்டாட்ட. இது என் பிரதரோட லைஃப், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின் அன்னைக்கு ப்ராமிஸ் கேட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜின் ஆரம்பிக்கிட்ட நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷ் கேட்பேன்னும்ல, இப்போ அந்த விஷயம் கேட்குறேன், எனக்கு அந்த விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன், உனக்கு உன் விஷ் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கட்டுனா, ஆமாம் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜின் சொல்கிறது கேட்டு அப்படி என்ன விஷ், எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு, விஷயங்கிற என்ன ஜின் என்ன டென்ஷன் ஆக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் உங்ககிட்ட விஷ் கேட்குறேன், அந்த விஷை நீ கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால், எனக்கு வார கோட்டுக்கு நான் இப்போ உன் பிரதரெல்லாம் திங்க் பண்ணுறத விட இப்போ ஒன்றா தான் திட்டுன்னு போல தோணுது. என்ன விஷயம்னுட்டு இருக்கா மடலங்கன்னு தள்ளி போன பிரியுமே சொல்லிட்டு ஜேக்கப்பையும் ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மடலை ஹவுஸை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கேட்டுனா நம்ம ஜொங்குக்கு தான் ஜேகப்பை நோட் பண்ணால் முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், ஜின்னு தான் அங்கே இருக்காமல, எதாக இருந்தாலும் பிறகு நமக்கு கால் பண்ணி சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஜொங்குக்கு அப்படியே திரும்பிட்டே என்ன பாட்டப்படி போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேயுமே ஜொங்குக்கு தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பாட்டம் ஜொங்குக்கும் ஜேகப்பும் நேராக அவங்க ஹவுஸுக்கு போனால் ஜேகப்பும் ஜொங்குக்குமே நேராக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மூமெண்ட்டு கேட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரி ஜின்னோட லைஃப்பில் ப்ராப்ளம் வர்ற மாதிரி அந்த ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக பேரண்ட்ஸ் திட்டி பனிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பனிஷ் பண்ணால் இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் கூட அங்கே தான் நிற்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு டேட்டை இங்கே பாரு, நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாரையுமே பேச விடல, பேரண்ட்ஸு கூட பேச விடல. ஆரம்னா நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவனோட கேரக்டர் உனக்கு தெரியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் உன் லைஃபுக்கு செட் ஆகாது, சும்மா ஒரு அட்ராக்ஷனில் லவ்னு சொல்லாட அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டயே பிடிச்சிட்டுனா எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ நம்ம டேக்கும் ஆரம்பக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. நம்ம சுகா அந்த ஃபைட்டை பிரேக் பண்ணானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுகாவை கூட எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு நம்ம சுகாவை மூவ் ஆன் பண்ணி வைக்கிறாரு. தேவையில்லாமல் இதில் நீ ஏதாவது இன்வால்வ் ஆகி பேசின சுகா பிறகுனா என்ன மாதிரி உங்ககிட்ட ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியாது, அமைதி அங்கே நின்று அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸையும் பேச விடலை, சுகாவையும் பேச விடல. ஜிம்மியுமே அந்த பிளேஸ்லேருந்து கிட்ட பேசுகிற மூமெண்ட்டை பார்த்தா டே ரொம்ப ஹாஷாக திட்டுறாரு, பனிஷ் பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன், நான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன், ஆனால் ஜங்குக்கு நான் மறக்க மாட்டேன், நான் ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பக்கிட்டே பேசுகிறாரு. இட்டு அடியை வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு கூட பேசாதட்டே அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால் அவன் பேசட்டும், அவன் பேசணுங்கிறதுக்காக தானே அவன்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பா சரி ஓகே, நீ ஜங்குக்கே லவ் பண்ணுற, ஜங்குக்கே மேரேஜ் பண்ணுற, ஜங்குக்கு உன்னை எப்படி பாட்டுப்பான் அப்படிங்கிற மாரி கேட்கவும் என்னை நல்லா உங்களே மாதிரி பாட்டுப்பான் அப்படிங்கிற மாரி சொன்னால் அவனே காலேஜ் படிச்சுட்ருக்கான், அவன் ஒர்க்குக்கா போகிறான், உன்னை ஒரு ஒர்க்கில் இருந்து சேஃபாக பாட்டுக்கிட்டுக்கு உனக்கு ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் இந்தா என் பக்கத்தில் நிற்காமரு அவனோட ஹயாங் என் ஒய்ஃபு அவங்ககிட்டயோ இல்லாட்டி உன் ப்ரொஃபஸர் ஜேகப்பு அவங்ககிட்டயோ இல்லை அவன் பேரண்ட்ஸ்கிட்டயோ தான் மணி கேட்பான். அவன்கிட்ட என்ன, அவனுக்குன்னு மணி இருக்குடா, அவன் என்ன சேலரி வச்சுருக்கானா, இல்லாட்டாட்டு ஒர்க்குக்கு போகிறான், அவன் ஒரு ரவுடி பொறுக்கிங்கிற மாரி கண்ணை மிடிக்க நம்ம ஜொங்கு கிட்டிட்டு ஜின்னு காண்டாகி வாய மூடாரம். தேவையில்லாமல் என்னோட பிரதரை இந்த பிளேஸில் வச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜின்னு கேட்டுனா நீ வாய மூடிட்டு ரூமுக்குள்ளே போடா, பேசுறது கேட்க பிடிக்கலன்னா ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஜின்னை பிடிச்சிட்டுனா ஜின்னு டென்ஷன் ஆகி எதையுமே பேச முடியாமல் இங்கே நம்ம ஆரம்பம் என்ன பேசுகிறாங்கங்கிறது ஃபுல்லாக தெரியணும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னு அந்த பிளேஸில் ரொம்ப அமைதியாக இருந்தால் ஜிமினா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அமைதியாக இருங்கங்கிற மாதிரி ஜின்னை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணப்படி இருந்தால் பிரதரும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. முடியவே முடியாது, நான் ஜங்குக்கை மறக்கலாம் மாட்டேன், எனக்கு ஜங்குக்கு தான் வேணும், காலேஜ் வேணாலும் பிரேக் பண்ணுவீங்களா, பிரேக் பண்ணிக்கோங்க, நான் காலேஜுக்கு கூட போகல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற பாட்டுட்டு இதுக்கு மேலே ஒன்று இங்கே வச்சுருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இது உன்கிட்ட பேசுகிறதுல எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, எந்த ஒரு
ப்ராப்ளமும் கிடையாது, உங்ககிட்ட இனி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணேன். ஆரம் பேசுகிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஆரம்ப பேக்கப் பண்ணபடி ப்ளீஸ் ஹயாங் அந்த மாதிரி பண்ணாடா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக தேம்பி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நீ தானே சொன்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்ட்டு, காலேஜை விட்டு பிரேக் பண்ணாலும் ஜங்குக்கை லவ் பண்ணுவேனல்ல, யாரை வேண்டாண்ணா, நீ எத்தனை இயர்ஸ் லவ் பண்ணுறனுங்கிறத நானும் பார்க்குறேன், அவனும் எத்தனை இயர்ஸ் உனக்காக இருக்கானுங்கிறத நானும் பார்க்குறேன். இல்லை ஹயாங் அந்த மாதிரி பண்ணாத, நான் வேணா இனி ஜங்குக்கை மீட் பண்ணலை, நான் ஜங்குக்கை பேசலை, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணாடனுங்கிற மாரி பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா மிஸ்ஸஸ் கிம்முமேடா ஏன்டா இந்த மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கிற, அவன் நம்மளை விட்டு எங்கடா போவான், சொன்னா கேளுடா, நம்ம கூடயே இருந்திருக்கான், இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பேசுனா அதெல்லாம் முடியாது, நான் டிசைட் பண்ணிட்டேன், அதான் உங்கள் சன் ஜங்குக்கை மறக்கவே முடியாதுன்ட்டாம்ல, அப்போ என்னோடய டிசிஷன்லேருந்து என்ன யாரும் மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல உன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொன்னோம். அந்த ஹக் பண்ண பொசிஷன்லேயே ப்ளீஸ் ஹயாங் ப்ளீஸ் உங்களை சுகா ஹயாங்க மாம் டாடெல்லாம் பார்க்காம பிரிஞ்சுலாம் என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து அதர் கண்ட்ரிக்கெலாம் போக மாட்டேன், நான் கிராண்ட் மார்க்கெட்டெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்னை பனிஷ் பண்ணிக்கோ, என்னை அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, என் ரூம்குள்ளே கூட வச்சு என்னை லாக் பண்ணிக்கோ, எனக்கு இருந்து போக மட்டும் சொல்லாட அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக கதறி அழுதா. இந்த எமோஷ்னல் ட்ராமாவெல்லாம் சுகா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. ஜின்னி நோட் பண்ணிவிட்டு டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே லக்கேஜில் பேக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மொத்த மூமெண்ட்டையுமே ஃபிலிக்ஸ் பாட்டுக்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தேன். ஹயாங் ப்ளீஸ் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ ஆரம்பிக்கிட்ட கெஞ்சினாலும் பேசுகிறத காடை கொடுத்து கூட கேட்கல. இந்த மூமெண்ட்டில் ஜின்னுனா நம்ம அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிட்டுக்கான மொட்டை ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கிறது ஜின் நோட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிட்ட நான் உன்கிட்ட ஒரு விஸ் கேட்டோம்ல, அந்த விஸ் எனக்கு அந்த விஸ் தருவியா தரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன். என்ன விஷயன்ட்டு இருக்கேன், என்ன அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி கட்டுனா எனக்கு ஜங்குக்கோட்டையை லவ் பண்ணுறது முதல்லையே தெரியும், எப்படியாவது என்னோடய பிரதரையும் உன்னோட பிரதர் அந்த லவ்வை பிரேக் பண்ணாமல் அவங்க 2 பேரையும் சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி ஆரம்பிக்கிட்ட பேசுனா வாவ் ஜின். ஆனால் நான் பார்த்தேன் என்னடா பிரதர் ரொம்ப தைரியமாக என்னோடய ஹவுஸில் என்ட்ராகி ஏன் பிரதர்கிட்டயே ப்ளே பண்ணுறான்ட்டு ஏதோ ஏன் முன்னாடி பிரதர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னையே கண்ட மினிக்கட்டுனா எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த அந்த விஸ்ஸை என் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு இந்த விஸ் தான் வேணும், ஒழுங்காக என் விஸ்ஸை நீ ஃபுல்ஃபில் பண்ணு, என் ஜங்குக்கையும் டேயும் பிரிக்க மாட்டேனுங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த விஸ்ஸை நீ நிறைவேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக முதல்ல ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்குமே நம்ம ஜின்னு எதுவுமே பேசாமல் பெட்ரூம்லேயே உட்காந்துருக்காரு. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறாரு. கதறி அழுறாரு. சுகாவெல்லாம் ஹக் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. சுகாவுக்குமே எடுத்து என்ன பண்ணேன்னு தெரியவே இல்லை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் இருந்து அதர் கண்ட்ரிக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டாரு. இந்த மூமெண்ட்டு தெரிஞ்சு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி கரெக்டாக நேராக ஜின்னுக்கிட்டே வந்துட்டாரு. நீ தானே சொன்ன ஏதாவது பண்ணுவேன், நீங்கள் 2 போன்னு சொன்னல, இங்கேருந்து அதர் கண்ட்ரிக்கு எடுக்கிட்டே அனுப்ப வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட நின்று ஃபைட் பண்ணுறாரு. உன்னோட ஹஸ்பண்டை நான் சும்மா விட மாட்டேன், அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டுன்னா நம்ம ஜின்னு ஒரு கோவத்தில் ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் ஜேகப் தான் எதுக்கு ஹயாங் இந்த மாதிரி நீங்கள் ஜங்குக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகப் பேசுனா நீ அமைதியாரு ஜேகப், இந்த மாதிரி அதிகமாக நீ பேச போய் தான் ஆரம்புக்கு உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை கூட ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். உன்னையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு இதுதான் ரீசன், உன்னோட கேரக்டர், நீ பேசுகிற மூமெண்ட், நீ நடந்துக்கிற பிஹேவ், இதை பார்த்துட்டான் அவனுக்கு உன் மேலே அந்த நம்பிக்கையே இல்லை. உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல அவனுக்கு விருப்பமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பேசினா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். முதல்ல உன்னோட கேரக்டரை முதல்ல மாட்டு. இங்கே பாரு, நான் இதே ஹவுஸில் தான் இருக்கிறேன். ஒன்று இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி மேரேஜெலாம் பண்ணி வைக்கல. அவன் விருப்பமே இல்லாமல் அவனுக்கு இன்னொரு பர்சன்ட்டை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் மேரேஜெலாம் ஒன்றும் பண்ணி வைக்கல.
நீ ஏதோ அவன் மேலே அட்ராக்ஷனில் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிட்டா அவனோட கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. எப்படியும் அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வரதான் செய்வான். முடிஞ்சா முன்னாடி ஒரு குட் பர்சனுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டு. ஆரமோட ஹார்ட்டில் நீ என்ட்ரானா மட்டும்தான் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உன்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும். என்ன ஹயாங் சொல்லிட்டு இருக்க? நான் எதுக்காக அந்த மாதிரிலாம் ஆரமோட ஹார்ட்டில் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா ஆல்ரெடி சுகாவுக்கிட்டலாம் தெரியும். சுகா உன் லவ்வுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்தான். ஆனால் பட் ஆரம் அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அவன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, நீ முன்னாடியே எத்தனை பர்சன்ஸ் எப்படி ஃபைட் பண்ணணுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். உன்னோட கேரக்டர் டேக்கு நாளைக்கு பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் உன்னையும் டேயும் அவன் பிரித்து வச்சுருக்கான். அது தப்பு. நான் டேயை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படிங்கிறத நீ தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் டேயை என் பக்கத்தில் வச்சுருந்தா தானே ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா ப்ரூவ் பண்ணால் எப்படி ப்ரூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமா ஜின்னுக்கிட்ட ஃபைட் பண்ணால் முதல்ல இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜேகப் கூட சேர்ந்து நீ காலேஜுக்கு போகிற. காலேஜ் ஸ்டடியை மட்டுட்டு ஃபுல்லாக என் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்குக்கு போய் குட் பர்சண்டாக நடந்துக்கோ. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்ட நீயே வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், அவன் என்னதான் சொன்னான், உனக்கு சேலரி இல்லையா, அவனால் பார்த்துக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப டேமேஜ் பண்ணபடி பேசினான். அந்த பேட் நீ நெக்ஸ்ட் டைம் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி பேச சொல்ல நம்ம என்னோட ஹஸ்பண்ட் உன்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் உன்னை ஹேட் பண்ணுற மாதிரி பேசாமல் இருக்கணும்னா நீ உன் ஸ்டடி ஒர்க்கை முடிச்சுட்டு ஜேகப் மாதிரி ஒரு ஒர்க்குக்கு போ. ஒர்க்கில் இருந்தபடி மேரேஜ் பண்ணிக்க ஹவுஸ்குள்ளே கேளு. ஹவுஸில் கேட்க சொல்ல நாங்கள் எல்லாருமே உன் லவ்வுக்கு சப்போர்ட்டாக இருந்து ஆரம்பிக்கிட்ட பேசுவோம். அதுக்கு நீ உன் ஸ்டடி ஒர்க்கையும் முடிக்கணும், ஒரு ஒர்க்கை தேடி நீ ரன் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசினா. ஆனால் ஹயாங் சொன்னால் கேளு, ப்ராப்ளம் பண்ணாத, முதல்ல காலேஜுக்கு போ. நான் சொல்கிறேன்ல, நான் இந்த ஹவுஸில் தான் இருக்கிறேன். என்னை தாண்டிலாம் இன்னொரு பர்சனுக்கு மேரேஜ்லாம் உடனே பண்ணி கொடுக்க முடியாது. பண்ணி கொடுக்கட்டு நான் பாட்டுட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு இந்த மாதிரி என்னெல்லாம சொல்லி முதல்ல நீ உன் ஸ்டடி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு. நீ மேலே வச்சுருக்க லவ் ட்ரூ லவ் தானே, வெயிட் பண்ணு, உன் லவ்வுக்கு வெயிட் பண்ணு. கண்டிப்பாக நீ பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்து நோட் பண்ணிவிட்டு புரிஞ்சு அவனே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பானுங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னெல்லாமோ கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்புனா ஜின்னுக்கே டவுட் ஆகுது. நம்ம ஏதோ ஜங்குக்கிட்ட சொல்லி இங்கேருந்து அனுப்பிட்டோம், அக்செப்ட் பண்ணிப்பானா பண்ணிக்க மாட்டானானுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இப்போ அப்படியே ஒரு 3 இயர்ஸ் கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் மூவ் ஆன் ஆன மூமெண்ட்டில் இப்போ ஃபிலிக்ஸ்க்கும் ஜேகப்புக்கும் தான் மேரேஜ். ஃபிலிக்ஸ் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டடியை மொத்தத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜேகப்புக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே பேரண்ட்ஸ்கிட்ட போய் எல்லாத்தையுமே பேசி சிமினாவோட ஹெல்ப்பால் மேரேஜுக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். 2 ஃபேமிலி மெம்பர்ஸுமே இவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணி மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபிலிக்ஸ் ரொம்ப ஹாப்பியாகி டேக்கு கால் பண்ணுறாரு. அதர் கண்ட்ரியில் இங்கேருந்து ஃபைட் பண்ணிட்டு போய் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 3 இயர்ஸ்க்கு மேலே அந்த மூமெண்ட்டில் அந்த காலை பிக் பண்ணா, எனக்கு மேரேஜ்டா, நீ உன் கிராண்ட்மா கூட சேர்ந்து இந்த கண்ட்ரிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் ஹயாங் தானே என்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து கால் வரும், என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. எப்படியோ சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டடியை முடிச்சதோட மேரேஜ் பண்ணிக்க போகிறல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியானா. ஆமாம், எனக்கும் ஹாப்பி தான், ஆனால் அதே மாதிரி சரி விடு, அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக உன்னோட மேரேஜுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கிராண்ட்மா என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜா, நம்ம இங்கேருந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கிராண்ட்மாவுக்கு ஆல்ரெடி ஆரம்பிட்டேருந்து கால் பண்ணிருக்கும். ஃபிலிக்ஸுக்கும் ஜேகப்புக்கும் மேரேஜ் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரணுங்கிற மாதிரி 2 பேரோட பிரதருமே ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பவும் இந்த கண்ட்ரிக்கு நம்ம வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம அந்த கண்ட்ரிக்கு போய்
இப்போ நான் திரும்ப இந்த கண்ட்ரிக்கே வராரு, இந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு வேண்டாம். இப்போ இந்த கண்ட்ரிக்கு என்றானா சுகாடா காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஃபிலிக்ஸ்க்கு மேரேஜ் இந்த மூமெண்ட்டுக்கு காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கிளாஸ் ரூமுக்கு அனுப்புகிறபடியே வேண்டா காரிடோரிட்டில் ஜொங்குக்கும் நம்ம ஜேக்கப்பும் பேசிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா மேரேஜ் பாய் நெக்ஸ்ட் டே மேரேஜ் வச்சுட்டு காலேஜுக்கு வந்துருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்பை கொஞ்சம் கலாய்ச்சபடி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடிமன் போவியா இல்லை காலேஜுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலாய்ச்சபடி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்குமே அதே பிளேஸில் நின்னபடி சுகாவும் ஜேகப்பும் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜேகப் நேராக ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. சுகா நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஜேகப் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டடி ஒர்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. நம்ம ஜொங்குக்குமே இன்னொரு கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்குமே கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம சுகாவோட ஹெல்ப்பால் நம்ம ஜங்குக் சுகாவோட காலேஜில் இப்போ ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணாட்டான்னு நம்ம ஆரம்பிக்கிட்ட போயிட்டு என் மேரேஜ் பண்ணிட்டான்னு கேட்க முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு பிரதராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பும் சுகாவுமே நீ ஒர்க்கை தேடி எல்லா பக்கமும் அலையாண்டா என்னோடய காலேஜ்லேயே ஒர்க் பண்ணு. என்னோடய காலேஜில் கிடைக்கிற சேலரி விட அதிகமாக வேறு எங்கேயாவது சேலரி கிடைச்சா நீ மூவ் ஆன் பண்ணிக்கோனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கை இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வர சொல்லியிருக்காரு. ஜொங்குக்கு இந்த பிளேஸில் ப்ரொஃபஸராக கிட்டத்தட்ட 1 மந்தாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ஜொங்குக் ரொம்ப அவருக்கு ஷாக் ஆகிடு. அவர் படித்த காலேஜில் இப்போ அவர் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு கிளாஸஸ்லாம் அப்படியே நடத்திட்டுருக்காரு. இந்த மாதிரி நடத்திட்டு இருந்தா ஜென்னுக்கிட்டேருந்து ஜொங்குக்கு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு ஹயாங் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க ஏதாவது குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் குட் நியூஸ் தான். அந்த குட் நியூஸ் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறீங்க இந்த கண்ட்ரிக்கு வரானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே அவர் இருந்து சேர்லேருந்து எழுந்துட்டு என்ன சொல்கிறீங்க இங்கே வரானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் ஃபிலிக்ஸ் ஜேகப்போட மேரேஜில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இந்த கண்ட்ரிக்கு வர்றதுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணியாச்சு. டேயை பிக்கப் பண்ணதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான். இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி இப்போனா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாப்பினஸ்ஸை உனக்குள்ளே வச்சுக்கோ இன்னும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும் நீ ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஜொங்குக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆரம்பிட்ட பேசி தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே ஜொங்குக்கோட லவ்வுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆரம்பினா நான் சொன்ன மாதிரி உன் பிரதர் ஒரு கரெக்டான பர்சனுங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணட்டும். அப்படி ஒரு வேளை அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னா நானே மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஜின்னுக்கு ப்ராமிஸ் வேறு பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக நடந்துக்கோ எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாத யாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணாத கோவமே வேண்டாலும் கோவப்படாதனுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மேரேஜுகளில் நீ டேயை மீட் பண்ணுவேன். டேயை பார்த்த உடனே உன் ப்ளே பாய் கேரக்டர் அவங்ககிட்ட ப்ளே பண்ணிடாமல் கொஞ்சம் டேக்கிட்ட இப்படி டக்குன்னு பேசுகிற மூமெண்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணி நார்மலாக பேச கற்றுக்கோ. ஏன்னா அந்த பிளேஸில் ஒன்று போட்டு நோட் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டான் டேயை பார்க்க போகிறோனுங்கிற ஹாப்பியில் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. டேயை தான் காட்டுது. நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி வந்த வேகத்துலேயே ஷூவாவை ஹக் பண்ணபடி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே நம்ம கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி இருந்தோம். டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. டேக்கு முழுக்க ஜொங்கு கூட திங்கிங்காக தான் இருக்குது. இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டோம் ஜொங்குக்கு பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் டேக்கு பக்கத்தில் பேக்கப் பண்ணபடி நம்ம ஜொங்கு கரெக்டாக பெட்டில் உட்காண்டோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட நேமை சொல்லி கட்ட வர டேயை பெட்டில் லாக் பண்ணபடியும் கட்டாட ஹவுஸில் உன் ஹயாங் இன்னும் ஸ்லீப் பண்ணலை
காரிடோரில் நடந்த மாதிரியே ரூமுக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி ஜங்குக்கை அப்படி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் அவருக்கு மேலே ஓவராக இருக்க ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணப்படி க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ண ஜங்குக்குமே எதையுமே பேச தோணலை. டே ஹக் பண்ணப்படி 2 பேருக்குமே கொஞ்சம் க்ரையிங் பெயினான மூமெண்ட் தான். க்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி க்ரை பண்ணால் டீர் இல்லாட்டியுமே நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி க்ரை பண்ணவா பக்கத்தில் வந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் எப்படி என் ஹவுஸுக்குள்ளே வந்தா அதுவும் ஏன் பெட்ரூம்க்கே வந்திருக்கேனுங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டான். என்னை பேபி பண்ண நீ இந்த பிளேஸுக்கு வந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அதான் இப்படி காம்பவுண்டு சுவரெல்லாம் ஜம்ப் பண்ணி பக்கத்தில் இருக்க டூனெல்லாம் பிடிச்சி உன்னோட பால்கனிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என் ஹயாங் மட்டும் உன்னை பார்த்தா இன்னைக்கு அதே தூணில் உன்னை பிடிச்சி கட்டி தோலை உரிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் அப்படியா என்ன உன் ஹயாங் பனிஷ் பண்ணால் உனக்கு ஹாப்பியா? சரி விடு, இப்போ தான் ஆரம்பிட்ட போய் நான் டேரெக்டாக போய் நின்றுதேன், ஆரம் என்ன பனிஷ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டு எழுந்துக்கிட்டா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டைஸில் உட்காந்தபடி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி நீ என்னை மறந்துருப்பியோன்னு நினச்சுன்னு தெரியுமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. எது நான் ஒன்றை மறக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி உன்னை எப்போ பார்ப்பேனுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குன்ட்டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதுக்கிட்டே ஜங்குக்கோட லிப்பில் போய் கிஸ் பண்ணபடி இப்போ நீ கிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஜின்னு சொன்ன அந்த வேர்டு தான் இப்போ திங்க் ஆகுது. அவனை பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட நீ ரொம்ப க்ளோஸாக ப்ளே பண்ணாத, அது பிறகு பெரிய ப்ராப்ளம் ஆகும். நீ ஆரம்பிக்கிட்ட ஒரு குட் பர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் தீரணும். அவன் எப்போ பட்டாலும் உன்னை பேட் பர்சன்ட்டுங்கிறது திங்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ண நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஜங்குக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு டே என்ன மாதிரி லிப்லாக் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்குறத பார்த்துட்டு அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் பேபி, உன் ஹயாங்கோட ஹார்ட்டில் நான் என்ட்ரு ஆகணுமா, ஏன் ஹயாங் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி டைம் 1 ஆனதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக யாராவது நம்மளை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேனுங்கிற மாதிரி நம்ம டேயை விட்டு அப்படியே நேராக பால்கனிக்கு வந்தா டே வந்து ஜங்குக்கு அங்கேருந்து போகையே விட மாட்டேங்கிறாரு. நீ எங்கே இரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சா ப்ராப்ளம் பண்ணாடே பேபி, மேரேஜ் ஹாலில் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே அந்த பிளேஸில் விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டூனை பிடிச்சி அப்படியே வந்தாரோ அதே பொசிஷனில் டூன்லேருந்து கீழே இறங்கி நேராக காம்பவுண்ட் வாலி செவரெல்லாம் எகிரி குதிச்சு பைக் இருக்கிற பிளேஸுக்கு போயிட்டாரு. ஆனால் பாவம் நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்குள்ளே என்ட்ரானதையும் நம்ம ஆரம் நோட் பண்ணியிருப்பாரு, டேயோட ரூமுக்குள்ளே வந்ததையும் நம்ம ஆரம் நோட் பண்ணியிருப்பாரு, இங்கேருந்து போகிற மூமெண்ட்டையுமே நம்ம ஆரம் நோட் பண்ணியிருப்பாரு. டென்ஷன்லேயே நம்ம ஆரம் இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜின்னு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் சொல்கிறத இவன் கேட்குறானா பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜின்னு ஆரம்ப நோட் பண்ணால் என்னமோ பிரதருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ப்ளீஸ் ஆராம், அவன் ரொம்ப டேஸ் கழிச்சுக்கிட்டே இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க நியூஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை நீ சொல்லியிருப்பேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சின்ன பாட்டி ஹெவியாக முறைக்கிறாரு. உன் பிரதர் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டாட எல்லோரும் சொல்லி பண்ணிகிட்ருக்கங்க, வா ரூம்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பரை ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு ப்ளீஸ் ஆரம், என்னோடய பிரதர் யார் சொல்கிறதையே கேட்க மாட்டான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பண்ணாடன்னா அவன் அதை தான் பண்ணுறான், என்னடா பண்ண சொல்கிற, ப்ளீஸ்டா இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு, இவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு, 2 பேரும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா? அவன் வந்து பாட்டான் பேசினாங்கிறது கிளம்பிட்டான், இது ஒரு பெரிய மூமெண்ட் ஆக்காட்டானுங்கிற மாதிரி சின்ன கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தா இப்போ தப்பிச்சிட்டான், மேரேஜ் காலில் என்கிட்ட சிக்குவான், அப்போ இருக்க பாரு உன் பிரெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே வந்து பெட்டில் படுக்கிறாரு. இந்த ஜங்குக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜின்னுமே பெட்டில் வந்து ஆரம் பக்கத்தில் படுத்துட்டு ஹக் பண்ண போனால் ஹக் பண்ணி என்கிட்ட சென்டிமெண்ட்டாக அப்படி பேசி ஃபீல் கொடுக்குற மாதிரிலாம் பேசி உன் பிரதரை மேரேஜ் பண்ணிக்க ஓகே பண்ணுவேன் மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சின்ன பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா போடா, இந்த மாதிரிலாம் ஹக் பண்ணிவிட்டு அதனால் உடனே நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, எனக்கு என்ன தெரியாதா உன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஹக் பண்ணிவிட்டு டெய்லியும் ஸ்லீப் பண்ணுவேங்கிற மாதிரி ஹக் பண்ணால் ஹக் வேண்டாம் நான்
போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி எடுத்தா இல்லை என் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணதா ஹக் பண்ணியா அப்போவா ஹக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னை ஹக் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு மேரேஜ் காலம் தான் கட்டுது. மேரேஜ் காலுக்கு எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கரெக்டாக மேரேஜ் காலுக்குள்ள என்றானா ஆரம்பிட்டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே மேரேஜ் காலுக்குள்ள என்ட்ராகிறாரு. ஐயா அங்கே ஹேண்ட்ஸை விடு ஏன் இப்படி பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. ஆரமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே ஸ்ட்ரகிள் பண்ணபடியே நம்ம வர மோமெண்டம் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன்லேயே ஆரமாக நோட் பண்ணால் பார்க்குறேன்டா இன்னைக்கு எப்படி நீ என் பிரதர்கிட்ட பேசுகிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்படியே ஜங்குக்கு பாட்டுடோடையே ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பாட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்குமே இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்குமே ஹாப்பியாகி இவங்க நான் வெல்கம் பண்ணணும் அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து நம்ம ஜங்குக்கிட்டோம் ஆரம், ஜின்னு, ஜிமினா, சுகா, ஆரமோட பேரண்ட்ஸுட்டே எல்லோரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொடுப்பாரா இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜங்குக்கு ஜின்னு சொல்கிறத கேட்குற மைண்ட் செட்லே இல்லை. எல்லாருக்கும் ஸ்வீட்டை ஹேண்ட்ஸில் கொடுத்தா நம்ம டேக்கு மட்டும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்றத நம்ம சாப்பிட வர செய்கிறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா ஆரம் காண்டாகி நம்ம ஜொங்குக்க பாட்டு மறைச்சா ஜின்னுடா ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி அவனை கடுப்பேற்றுறா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அங்கே இருந்து நம்ம ஜின்னு கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால்